அனைவருக்கும் வணக்கம். விஜய் டிவியில் பாரதி கண்ணம்மா சீரியலில் கண்ணம்மா அப்படிங்கிற கேரக்டரில் நடிக்கிற ரோஷினியோட சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவங்களோட உண்மையான பேர் ரோஷினி ஹரிப்ரியன். 1992 ஆகஸ்ட் 14 பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு சென்னை பொண்ணு. ரோஷினி இவங்களோட பள்ளி படிப்பை சென்னை பெரம்பூரில் இருக்கிற ஜோசப் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் படித்து முடிச்சிருக்காங்க. தன்னோட யூஜி டிகிரியை எத்திராஜ் உமன்ஸ் காலேஜ்லையும் தன்னுடைய பிஜி டிகிரியை எஸ்ஆர்எம் காலேஜ்லையும் முடிச்சிருக்காங்க. காலேஜ் படிக்கும் போதே தன்னுடைய மாடலிங்லேயும் அதிகமாக ஆர்வம் காட்டின ரோஷினி தன்னோட நிறத்தால் காலேஜ்லேயும் சரி மாடலிங் துறையிலையும் சரி ரொம்பவே பின்தள்ளப்பட்டிருக்காங்க. கருப்பு அப்படிங்கிற ஒரு நிறத்தால் வெளி உலகத்துக்கு தன்னோட அடையாளத்தை தன்னோட திறமையை வெளிக்காட்ட முடியாதோ அப்படிங்கிற பயம் வந்திருக்கு. மற்றவங்க கிண்டல் பண்ணுறதுனாலையும் கருப்பாக இருக்கவங்க எந்த துறையிலையுமே சாதிக்க முடியாதா அப்படிங்கிற பயமும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. தன்னோட கல்லூரி படிப்பு முடிஞ்ச உடனே ஐடி கம்பெனியில் 2 வருஷம் வேலை பார்த்துட்டு அந்த வேலையில் விருப்பம் இல்லாததுனால தன்னுடைய முழு கவனத்தையுமே மாடலிங் பக்கம் திருப்பினாங்க ரோஷினி. ஆரம்பத்தில் பல இடையூறுகள் வந்தாலும் போராட்டம் அப்படிங்கிறத கைவிடாமல் போராடிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா மனம் டெக்ஸ்டைல்ஸ், ஆனந்தா ஜுவல்லரி போன்ற சில விளம்பரத்துலேயும் நடிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு கேர்ஸ் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. சைலஜா அப்படிங்கிற கேரக்டரில் அந்த ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிருந்தாங்க. இந்தியாவில் பாலியல் குற்றங்களையும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற அநீதியையும் வெளிக்காட்டுற விதமாக அந்த படம் அமைஞ்சுது. ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன்னோட எக்ஸ்பிரஷனாலேயே அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமை தொடர்ந்து தான் பாரதி கண்ணம்மா சீரியலில் நடிக்க ஆரம்பிச்சது. எந்த நேரம் தன்னை பின்னாடி தள்ளுமோ அப்படின்னு நினச்ச ரோஷினிக்கு அந்த நேரம்தான் பாரதி கண்ணம்மா சீரியலில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தது. அதனால் கருப்பு அப்படிங்கிறத அழகு கிடையாது அப்படின்னு முடங்கி கிடக்காம முயற்சி பண்ணாலே வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்கு ரோஷினி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாரதி கண்ணம்மா சீரியலில் கண்ணம்மாவோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.